அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் எம்எம்இ டெய்லர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஓல்டு ட்ரெஸ்ஸில் ஒரு ஜிப்பு வந்து அட்டாச் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது வந்து ஸ்டிச் பண்ணும்போது இதில் வந்து ஜிப்பு வச்சு அட்டாச் பண்ணலை. இப்போது ஃபீடிங் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃப்ரண்ட்டில் வந்து ஜிப்பு அட்டாச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் ரெடிமேடு டாப்லே ஆகட்டும், இல்லை ரெடிமேடு மேக்ஸிலி ஆகட்டும், எதில் வேணும்னாலும் நீங்கள் இதே மாதிரி நீங்கள் ஜிப்பு வந்து வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கோங்க, நெக் போர்ஷனில் சென்டர் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இது பா நெக்குங்கிறதுனால நான் இந்த இடத்துல சென்டர் பண்ணுறேன். இதுவே ரவுண்ட் நெக், யூ நெக்கெலாம் இருக்குன்னா நீங்கள் ஷோல்டர் ஜாயிண்ட் டு ஷோல்டர் ஜாயிண்ட் கரெக்டாக எடுத்து வச்சு சென்டர் நெக் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இடுப்புடைய அளவு, இந்த ஃப்ரண்ட்டில் இடுப்பு அளவு இருக்கும் இல்லையா, வேஸ்ட் ரவுண்டு, அதை வந்து கரெக்டாக ரெண்டாக மடித்து அதில் இருக்கக்கூடிய சென்டர் பாயிண்ட்டையும் நீங்கள் வந்து சரியாக மடிச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சென்டரில் ஒரு ஜிப்பு தான் நம்ம வந்து வைக்க போகிறோம். இப்போ நார்மலாக ஃபீடிங் ட்ரெஸ்லாம் நமக்கு 2 சைடும் ஜிப்பு வச்சு வந்துடுச்சு. அது வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம 2 பக்கமும் அட்டாச் பண்ணிக்கலாம். பட் இது வந்து சென்டரில் ஒரு ஜிப்பு வச்சா போதும் அப்படிங்கிறதுனால நான் சென்டரில் ஒரு ஜிப்பு மட்டும் வச்சு அட்டாச் பண்ணுறேன். இப்போ நம்ம நெக்கில் இருந்து வேஸ்ட் வரைக்கும் மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த இதில் கரெக்டாக இந்த மாதிரி சென்டர் பண்ணி ஒரு லைன் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு மார்க்கிங் சரியாக தெரியுதான்னு எனக்கு தெரியல. கரெக்டாக சென்டர் மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுட்டு, அடுத்து இப்போ நம்ம போட்ட லைனுக்கு முன்னாடியும் பின்னாடியும் நடுவில் 1/4 இன்ச்சு கேப் இருக்கிற மாதிரி இந்த சென்டருக்கு முன்னாடியும் பின்னாடியும் அப்படியே ஒரு தையல் வந்து இப்போ நான் போடுற மாதிரி நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தையல் போடும்போது அடிப்பக்கம் எந்த கிளாத்தும் மிஷினுக்குள்ளே சிக்காமல் சரியாக எடுத்து வச்சு இந்த தையல் அப்படிங்கிறத போட்டு எடுத்துக்கோங்க. அது மாதிரி கீழே டேர்ன் பண்ணுறது வந்து நீங்கள் வி ஷேப்லேயும் நீங்கள் டேர்ன் பண்ணலாம், இல்லை அப்படியே பா ஷேப்லேயும் நீங்கள் கீழே வந்து டேர்ன் பண்ணலாம். நான் வந்து பா ஷேப்பில் உங்களுக்கு டேர்ன் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஸ்டிச்சஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். இப்போ இதுக்கு மேலே நம்ம ஜிப்பு வந்து அப்படியே வச்சு அட்டாச் பண்ண முடியாது. இதுக்கு நமக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு கிளாத் அப்படிங்கிறது நமக்கு வேணும். அதுக்காக நான் இந்த மாதிரி எல்லோ கலரில் ஒரு கிளாத் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம 2 இன்ச் அகலத்தில் எடுத்துக்கலாம். இந்த 2 இன்ச் அகலத்தில் நீங்கள் 2 பீஸ் எடுத்து சுற்றிலும் வந்து ஃபோல்டு பண்ணி தைச்சிருங்க. அப்போ பிசுறு வந்து சுற்றிலும் இருக்காது. அந்த மாதிரி சுற்றிலும் பிசுறு இல்லாமல் 2 பீஸ் எடுத்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ நான் சொல்கிற மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது வந்து நான் ஓல்டு ட்ரெஸ் தான் அப்படிங்கிறதுனால நான் வெறும் சிங்கிள் பீஸில் நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ இதில் இந்த சிங்கிள் பீஸை இந்த மாதிரி நல்லா மடித்து விட்டு சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம மார்க் பண்ணுற இந்த சென்டரும் நம்ம ஏற்கனவே தையல் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த தையலில் நம்ம நடுவில் ஒரு 1/4 இன்ச்சு கேப் விட்டுருப்போம், அதில் சென்டர் எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்குற பீஸில் சென்டரும், நம்ம கீழே வந்து ஏற்கனவே நம்ம 1/4 இன்ச்சு கேப்பில் தையல் போட்டிருக்கோம்ல, அதில் சென்டரும் கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுட்டு நீங்கள் என்ன செய்யணும், இப்போ எப்படி நம்ம ட்ரெஸ்ஸில் வந்து அந்த பா ஷேப்பில் ஸ்டிச் பண்ணமோ அதே மாதிரி இப்போ இந்த பீஸையும் வச்சு நம்ம வந்து அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ கீழே வந்து அந்த பா ஷேப் கொடுக்கறதுக்கு நான் ஒரு 3 தையல் அப்படிங்கிறது நான் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த கிளாத்தில் பார்த்தீங்கன்னா தையல் நம்ம எந்த அளவுக்கு நடுவில் கேப் விட்டு போட்டிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த மாதிரி தைச்சி எடுத்துகிட்டு இதில் கரெக்டாக சென்டரில் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச்சு கேப்பாவது கொடுத்தீங்கன்னா தான் சென்டரில் நம்ம கட் பண்ணும்போது அந்த தையலுக்கு வெளியில் கொஞ்சமாவது நமக்கு கிளாத் இருக்கும். இந்த இடத்துல இந்த மாதிரி அந்த பா ஷேப்பில் இருக்கிறது 2 கார்னர்லேயும் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுடுங்க. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி விடும்போது நமக்கு அந்த நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்க பீஸ் வந்து அழகாக நமக்கு உள்ளே திரும்பி கொடுக்கும். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கிற பீஸை இந்த மாதிரி நல்லா நகத்தில் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதை வந்து நம்ம உள்பக்கமாக திருப்பி தையல் வந்து போடணும். இந்த இடத்துல கரெக்டாக அந்த கார்னர்லாம் உள்ளே திரும்புதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. நம்ம இப்படி உள்ளே திருப்பும்போது நம்ம வெளியில் கொடுத்துருக்க அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து காரணத்தை கொண்டு வெளியில் தெரியாத அளவுக்கு நல்லா உள்பக்கம் திருப்பி விட்டு தைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி தைக்கும்போதே நம்ம டைரெக்டாக ஜிப்பு வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். இல்லை அப்படி அட்டாச் பண்ண சிரமமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் முதல்ல அந்த பீஸை உள்ளே திருப்பிட்டு ஒரு 1/2 இன்ச்சு கேப்பில் ஒரு தையல் போட்டுட்டு கூட நம்ம ஜிப்பை அட்டாச் பண்ணுறதுனா அட்டாச் பண்ணலாம். அப்படி போடும்போது நமக்கு டபுள் தையல் வெளியில் தெரியும். இப்போ நான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா நமக்கு அந்த ஜிப்பை வச்சு அட்டாச் பண்ணுற தையல் மட்டும்தான் நமக்கு வெளியில் தெரியும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் 1 சைடு ஃபுட் வந்து நீங்கள் மாற்றிக்கோங்க. ஜிப்பர் ஃபுட் இருந்தால் அது இன்னும் நம்ம ஃபினிஷிங்காக ஸ்டிச் பண்ண முடியும். பட் இதுக்கு வந்து நமக்கு 1 சைடு ஃபுட்டே போதுமானது தான். இப்போ கரெக்டாக எந்த இடத்துல இருந்து நம்ம தைக்க போகிறோங்கிறது ஜிப்பில் வந்து ஒரு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா
நம்ம இந்த கிளாத் இருக்கு இல்லையா, அந்த கிளாத்தை வந்து ஜிப்பில் எடுத்து வைக்கும்போது கரெக்டாக இது வந்து பார்த்திங்கன்னா இன்விசிபிள் ஜிப்பு, நமக்கு அந்த ஜிப்பு வந்து வெளியில் இருக்கிறதே தெரியாது. அந்த இன்விசிபிள் ஜிப்பில் நான் சென்டரில் வந்து ஒரு சின்ன லைன் மாதிரியே தெரியுதுங்களா, அந்த இடத்துல நம்ம அந்த கிளாத்தை எடுத்து வைக்கிறப்ப கரெக்டாக அந்த சென்டர் நேருக்கு எடுத்து வச்சு நம்ம தைச்சோன்னா ஜிப்பு வந்து நம்ம வச்சு அட்டாச் பண்ணியிருக்கிறதே நமக்கு தெரியாமல் நல்லா ஃபுல்லாக கவர் ஆன மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஓகேவா, இதே மாதிரி கீழே வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு கீழே நம்ம அந்த ஷேப்பில் தைச்சிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல ஊசியை உள்ளே நிறுத்திட்டு திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு கரெக்டாக இப்போ ஜிப்பு வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி தான் நம்ம தைக்கிறோம். இந்த இடத்துல கீழே மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுட்டு அந்த நம்ம ஏற்கனவே ஒரு 3 தையல் போடுவோம்ல, அதே மாதிரி போட்டு ஆப்போசிட் லைனு கொண்டு வந்துடுங்க. இப்போ ஆப்போசிட்டில் வரும்போதும் கரெக்டாக அந்த கிளாத்தை வந்து இப்போ ஏற்கனவே நம்ம ஆப்போசிட்டில் என்ன கிளாத்து எந்த இடத்துல வச்சோமோ அந்த சென்டர் பாயிண்டில் அதே மாதிரி இந்த சைடு இருக்க கிளாத்தையும் கரெக்டாக சென்டர் பண்ணி நமக்கு அந்த ஜிப்பை வந்து ஃபோல்டு பண்ணி மூடுற மாதிரி வச்சு நீங்கள் அப்படியே ஸ்டிச்சஸ் வந்து போட்டுகிட்டே வந்துடலாம். நம்ம ஒன் சைடு ஃபுட்டு தான் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன் சைடு அந்த கிளாத்தில் எட்ஜில் போட்டோன்னா நமக்கு ஜிப்பு வந்து சென்டரில் தெரியும். அப்போ கிளாத்து கொஞ்சம் மேலே ஏறி இருந்தாலும் பரவாயில்லை, நம்ம அந்த ஜிப்பு வந்து கொஞ்சம் மூடி இருக்கிற மாதிரி மேலே தூக்கி வச்சு நம்ம தையல் போடணும். இந்த மாதிரி தையல் போடும்போது நமக்கு அந்த நெக்கு போர்ஷன் வந்து ஏற்ற இறக்கம் இல்லாமல் சரியாக வர மாதிரி செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்டிச் பண்ண வரலைன்னா அந்த நம்ம உள்பக்கம் கொடுத்த துணியை வந்து உள்பக்கம் திருப்பி விட்டோம்ல, அந்த மாதிரி திருப்பி விட்டு சுற்றிலும் நீங்கள் பின் போட்டுட்டு கூட நீங்கள் ஜிப்பு வச்சு அட்டாச் பண்ணலாம். இல்லைன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதை உள்ளே திருப்பி ஒரு 1/2 இன்ச்சு கேப்பில் சுற்றிலும் தையல் போட்டுட்டும் நீங்கள் வந்து ஜிப்பு அட்டாச் பண்ணலாம். ஓகேவா, இப்போ இதில் நம்ம ஜிப்பு வந்து அட்டாச் பண்ணிட்டோம். இதில் மேலே இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா நூலெல்லாம் பிசுறுகள்லாம் எதுவும் தெரியாமல் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம ஜிப்பை அட்டாச் பண்ணது வந்து கரெக்டாக நமக்கு ஓப்பன் ஆகுதா அப்படிங்கிறத நீங்கள் வந்து கரெக்டாக ஒரு 2 தடவை நல்லா ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி பாருங்கள், எங்கேயும் ஸ்ட்ரக் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு லேஸாக ஒரு மாதிரி தெரியும். அந்த இடத்துல நம்ம வி ஷேப்பில் கட் பண்ணோன்னா அந்த மாதிரி தெரியாது. ஸோ வி ஷேப்பில் கட் பண்ணும்போது நமக்கு பிசுறு வெளியே தெரிய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த இடத்துல ஃபுல்லாக நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இப்போ மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஜிப்பு இருக்கு இல்லையா, அதில் 1/2 இன்ச்சு மட்டும் இருக்க மாதிரி வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடியது கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்துருக்கிறதுக்கு உள்பக்கமாக இந்த மாதிரி அதை ஃபோல்டு பண்ணணும். நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கிற ஜிப்பை அந்த பீஸ்க்குள்ளே அந்த மாதிரி மடித்து அந்த நெக்குக்கு உள் போர்ஷன்லேயே நமக்கு முடிகிற மாதிரி வச்சு இங்கே வந்து ஒரு தையல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ ஜிப்பு வந்து நமக்கு வெளியே தெரியாது. அந்த மாதிரி ஜிப்பும் வெளியில் உருவிட்டும் உங்களுக்கு வராது. இந்த இடத்துல அந்த ஜிப்பு வந்து கொஞ்சம் வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அதை நல்லா உள்ளே ப்ரெஸ் பண்ணி விட்டு அந்த இடத்துல லாக் தையல் போட்டு முடிச்சு விட்டுருங்க. இப்போ சேம் இதே மாதிரியே நம்ம இன்னொரு சைடும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பக்கம் தைக்கும்போதும் சேம் அதே மாதிரி தான் இந்த மாதிரி உள்ளுக்கு கரெக்டாக மடித்து விட்டுட்டு இந்த மாதிரி திருப்புங்க. நமக்கு வெளியிலேருந்து பார்க்கும்போது நம்ம உள்ளே மடித்து விட்ருக்கிறது தெரியாத அளவுக்கு நல்லா உள்ளே தள்ளி விட்டு ஸ்டிச்சஸ் அப்படிங்கிறது நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. ஓகேவா, நல்லா ஒரு லாக் போட்டு போட்டுருங்க. ஒன் சைடு ஃபுட்லேயே தைக்கிறது சிரமமாக இருக்குன்னா இந்த இடத்துல தைக்கும்போது நீங்கள் டபுள் சைடு ஃபுட் வந்து மாற்றிக்கலாம். இப்போ நம்ம ஜிப்பு வந்து அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இதை க்ளோஸ் பண்ணோன்னா கூட நமக்கு என்ன செய்யாது, ஜிப்பு வந்து வெளியில் வராது. உங்களுக்கு ஃபினிஷிங்கும் வந்து நீட்டாக இருக்குது. இந்த இடத்துல இப்போ நம்ம அந்த சென்டர் போர்ஷனில் கிளாத்தை விலக்கி விட்டோன்னா தான் நமக்கு ஜிப்பு வந்து நமக்கு தெரியும். அந்தளவுக்கு நம்ம நீட்டாக வந்து இதை ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இப்போ ராங் சைடில் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கிற பீஸில் பிசுறு வந்து நமக்கு வெளியில் தெரியுது இல்லையா, அந்த மாதிரி தெரியாமல் இருக்கணும்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த எக்ஸ்ட்ரா கொடுக்குற பீஸில் 2 பீஸ் எடுத்து சுற்றிலும் தையல் போட்டு உள்பக்கமாக திருப்பி எடுத்துட்டிங்கன்னா சுற்றிலும் பிசுறு இல்லாமல் ஃபினிஷிங்காக நமக்கு வந்து வந்துடும். அதை வந்து நம்ம அப்படியே விட்டுறலாம், இல்லைன்னா இந்த ஜிப்பில் இப்படி மேலே கவர் பண்ணியும் நம்ம ஸ்டிச் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி தான் நம்ம ஜிப்பு வச்சு முடிச்சு எடுத்துருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்களும் என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நன்றி, வணக்கம்.